விஞ்ஞாபனம் வேண்டுகோள் விடுக்கிறேன். என்னவென்றால், ஒரு தவசம் செய்ய வேண்டும் என்றால் அதற்காக முதலில் பிள்ளையார் பூஜை செய்வேன். பிள்ளையார் பூஜை செய்த பிறகு புண்ணியாக வாசனம் செய்வேன். புண்ணியாக வாசனம் செய்த பிறகு பவித்திரத்தை 3 பில்லு பவித்திரத்தை கொடுத்து சங்கல்பம் செய்து நான் செய்து கொடுப்பேன் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சங்கல்பம் செய்தால்தான் காரியம் பலிதமாகும் அப்படின்னா காரியம் பூர்த்தியாகும், காரியம் வெற்றி பெறும். தவசத்திற்கு சங்கல்பம் பண்ணி செய்ய வேண்டும். அதே மாதிரி கதலி விவாகம் களத்திர தோஷ பரிகாரத்துக்கு சங்கல்பம் பண்ணி செய்ய வேண்டும். அதே மாதிரி அந்த சங்கல்பம் முடித்த பிறகு பிள்ளையார் பூஜை, புண்ணியாக வச்சனம் இத்தியாதி போக்குவரத்துகள் முடிந்த பிறகு மறுபடி ஹோமம் வளர்க்க வேண்டும். அந்த ஹோமத்திற்கு சங்கல்பம் பண்ணி செய்வேன். களத்திர தோஷ பரிகாரத்துக்கு வாழை மரத்தை ஊனி அதற்கு நல்ல ஒரு மாங்கல்யத்தை கட்டி, அந்த மாங்கல்யத்தை கட்ட பிறகு தாய் தகப்பனை விட்டு ஆசீர்வாதம் பண்ண வச்சு, அதற்கு பிறகு அந்த வாழை மரத்தை அறுத்து தலையில் தண்ணி ஊற்றி செய்வேன். இது மாதிரி ஒவ்வொரு காரியங்களுக்கும் நான் சங்கல்பம் செய்து கொடுப்பேன். அனைத்து சமூக மக்களும் பயன்பெற்று ஒரு திருப்தி அடைந்து பரிபூர்ண அனுக்கிரகம், பிதர்களுடைய அனுகிரகம், தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பெற்று செல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நாராயண ரங்கநாயகி அம்பா சமேத ரங்கநாத அனுக்கிரக பிரசாத சித்தியர்த்த மம குலதெய்வ அனுக்கிரக பிரசாத சித்தியர்த்த சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. பூர்த்தி பண்ணிடும்.